விநாயகா துந்தி கணபதி சந்தி விநாயகா துந்தி கணபதி பாதங்காற்பதாமே அருள் தரும் புத்திரனே பாதங்காற்பதாமே சாமி காக்கு சிதம்பரோ ஆனந்த கதைகளோ நாங்கள் பாட சிவ வாக்கு தர வேணும் வாக்கு தர வேணும் வானிலம்பிய கவிகளோ நாங்கள் பாட வாக்கு தர வேண்டும் சுவாமி அழிய பாரணமும் பொன்முத்து மாலையோ அடர வாய்ப்பனையோ பாரணமும் பொன்முத்து மாலையோ அடர வாய்ப்பனையோ மணிமால் எங்கெங்கே மார்பில் பாதகமோ மணிமால் எங்கெங்கே மார்பில் பாதகமோ மாணிக்க பூணோலா ஆடர வாய்ப்பனையோ மணிமால் எங்கெங்கே மார்பில் பாதகமோ மாணிக்க ஆடம்பாரத்துடன் ஜெயக்கொடி ஆனி உத்திரத்தில் ஆடம்பாரத்தோடு ஜெயக்கொடி ஆனி உத்திரத்தில் ஆனி உத்திரம் தன்னில் பேரல்லவோ ஆனி உத்திரம் தன்னில் பேரல்லவோ ஆனந்த கூத்தனன்பா திருகொடி நாட்டினா கணவதையோ என் குரு கணவதையோ என் குரு கனவில் உன்னை நான் மறவே கணவதையே ஆறுமுகவா கொஞ்சமே உமை பாட பொருளே பொருளே கணவதியே முன் வருவா வரத்து கதை நாங்கள்
புகழ் பாட வள்ளல் பகவானே வந்தருள்வா சத்தியுட வரவு பாட சங்கரே அருபுரியா காளியரின் வரவு பாட தமிழ் மகளே வந்தருள்வா தமிழ் மகளே அம்மாட்டுகாளி 8 பேரும் இந்த அறிவறியால் முப்பிடாதே சந்தன மாரியம்மா உச்சினி மகாளி கைலாச வாசலில முத்து வர வாங்கி கொண்டு பூலோகமே போவோம் என்று அந்த சதுரகிரி மலை அதில சந்தனமாங்காட்டுக்குள்ள எங்க நாம போவோம்னு யாருட்டு தான் பாப்பாளாம் பூலோகம் போகணுமே என்று சொல்லி முப்பிடாதே கூட்டமிட்ட படைகளோடு சோழ நாடு போகணுமே சோழ நாடு நாம சொகுசோட இருக்கணுமே வருவாளாம் கைலாய மலை கடந்தே சோழராஜன் சபையில கொல்லிமலை அடிவாரத்தில் கூடாரம் அடிப்பாளா கொல்லிமலை அடிவாரத்தில் சத்தியான முப்படாதே சோழ தேசம் தன்னாதில கூடாரம் தான் அடைத்து இறக்குகிற வேளையில தங்கச்சி அழைப்பாளாம் அம்மா அம்மா தங்கை மாற நாம வந்த புதுமை தன்னை நாமல் வந்த புதுமை தன்னை இந்த நாடறிய வேணுமென்றால் இன்று அம்பிகையால் முப்பிடாதே சோழராஜனுட சபையதில சோழ மகாராஜ மன்னே இருக்குகின்ற நாளையில தலத்தலான எங்க முப்போடாதே சந்தன மாறி உச்சினி மகாளி யான அம்மா பார்வதியா அவ மக்கள் யாரெல்லாம் தெரியுமா அவ கூட்டமிட்ட படைகளோடு அழைத்து வந்தா கோலக்காரி சக்தி முப்பிடாது காத்தவராயே கருப்பசாமி கண்ணல் நல்ல வைரவனா இருளப்பனா சட்டநாதே சட்டநாதனவே சடாமுனியும் அழகு மகனான மாயாண்டி சுடலை மற்றும் உள்ள தேவாதைகள் சோழராஜன் சபைக்கு வருவார்களா
முப்படாதியானவள் அவ கூட்டமிட்ட படைகளை திரட்டி காத்தவராயன் கண்ணல் வைரவன் கருப்பசுவாமி இருளப்ப சுவாமி சட்டநாதன் சடாமுனி அழகு மகன் மாயாண்டி சுடலை மற்றும் உள்ள தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து புரட்டாசி மாதம் மானோம்பு பூச்சை நடத்தி வரும்போது எங்களுக்கு ஊட்டு நிலைய வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று புரட்டாசி மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று சோழராஜனானவர் சாப்பிட்டு களைப்பாரி இளைப்பாரி தாம்பூலம் சோழராசன் தரித்து சம்பரம் அஞ்சன கட்டியில சோழராஜ மன்ன வேணும் அசந்து மன்னவன் தூங்கும் போது 5 வயது பிள்ளை போல அழகு பிராமண கண்ணை போல அம்பிகையா முப்பிப்ப வரல ஊட்டமிட்டதாய் படைகளோட அவர் கனவில் போய் அம்மா தோன்றுவாளா மன்னனான சோழராஜன் இடமதியில அம்பிகைய முப்புடாதி தேவதை அழைத்து கொண்டு என் மன்னவனே சோழராஜா உம்ம மாதிரி என்ன மாதிரி போய் பேசாளா 5 வயது பிள்ளை போலே ஒரு அழகு பிராமண கண்ணை போல இன்னைக்கு சோழராஜன் எண்ணெய் தேய்த்து தலைமுடிக்கு குளித்து தானம் செய்து சாப்பிட்டு களைப்பாரு சம்பரண மஞ்சள்ல கட்டில சாய்ந்து மன்னவன் தூங்கும் போது கனவுல போய் என்ன சொல்லுதா தெரியுமா ஏன் மன்னவனே சோழராஜா அட்டகாளி 8 பேரும் பெண் தேவதையா வந்திருக்கும் கூட்டமிட்ட படையோட கோடக்காரி வந்திருக்கேன் சோழராஜன் சபையதில எங்க 8 பேருக்கும் எங்க அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் என்னோடு வந்த என் காவல் மகனாய தேவதைகளுக்கும் சிவனிடத்திலே முத்துவரத்தை வாங்கி வந்த நாங்கள் எங்க போவை எங்க இருக்க யார் நமக்கு கொடை கொடுப்பான்னு பார்த்தோம் சோழராஜனுடைய சபை தெரிந்தது அதனால உங்ககிட்ட நான் கொடை கேட்கணும்னு வந்திருக்கேன் எங்களுக்கு இங்க ஊட்டு போட்டு கொடை நீங்கள் தந்தீர்களானா பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் பட்டணத்தை நானும் வாழ வைப்பேன் உப்புடாதியாவா சொன்ன போது சோழராஜ மன்னை அது செய்வார் மன்னவா ஏ சோழராஜா உன்னுடைய கோட்டைக்கு வடபுறத்தில நீ எங்களுக்கு ஊட்டு நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதன்படி சோழராஜ மன்னன் மந்திரி பிரதானி அழைத்து ஆலோசனை செய்கிறார் 300 மந்திரிக்கு மந்திரியை கூப்பிட்டார் 400 மந்திரிக்கு நாட்டாம மந்திரி 500 மந்திரிக்கு அண்ணா அபிமந்திரியை வரவழைத்து அந்த மந்திரியும் பிரதானியும் மன்னனான சோழராஜன் அவர்களையும் தான் அழைந்து ஆலோசனை செய்வார் அருமை மன்னை சோழராஜன்
மந்திரி மந்திரி நேற்று இரவிலே நான் அசந்து உறங்கக்கூடிய நேரம் என் கனவுல வந்து 5 வயது பிள்ளை போலே அழகு பிராமண கண்ணை போல நாங்க அட்டகாளியர்கள் பெண் தேவதைகள் கைலாசத்திலே சிவபெருமானிடத்திலே முத்துவரங்களை வாங்கி நாங்க பூலோகத்துக்கு வந்தோம். அதனால இந்த சோழதிரு மண்டலத்துல கோட்டைக்கு வடபுறத்துல என்னோட அழைத்து வந்த தேவதைகளுக்கும் ஊட்டு போட்டு நிலையம் போட்டு எங்களுக்கு கொடை வேணும் அப்படின்னு கேட்காளுவோம். கோவில் கட்டி ஊட்டும் கொடையும் கொடுக்கிறார். சோழராஜன் முப்படாதி அம்மாள் சந்தனமாரி உச்சினி மகாளி துர்க்கை பார்வதி காத்தவராயன் கருப்பசாமி கண்ணல் வைரவன் இருளப்ப சுவாமி சட்டநாதன் சடாமுனி அழகு மகன் மாயாண்டி சுடலை மாட சுவாமி ஆகியோருக்கும் பீடம் போட்டு திங்கட்கிழமை ஆசார குடி அழைத்து செவ்வாய்க்கிழமை மத்தியான கொடை நடத்தி இரவுல அம்மாளுக்கு சாம கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோழராஜ மன்னன் அம்மா சொன்னதே மந்திரி ஆலோசனை மந்திரியிடம் கலந்து சோழதிரு மண்டலத்திலே சோழராஜனுடைய சபை அவர் கோட்டைக்கு வடபுறத்துல எப்படி பீடம் போடுகிறாரானா அம்மா மான்குளைத்து பீடம் போட்டு அட்டைகாலி 8 பேருக்கும் அறிவெளியா முப்பூடாது சந்தன மாரியம் உச்சினி மகாளி கையா பார்வதியா காத்தவராயனும்மா கண்ணல் வைரவனும் கருப்பசாமி தன்னோடு இருளப்ப சாமியோட சட்டநாதை சடாமோனையும் அழகு மகன் சுடலுக்குத்தான் அழகு மகன் அழகுடனே பீடம் போட்டா அம்மா திங்க நல்ல கிழமையில ஆசாரம்மா குடியழைத்து யாருக்கு குடியழைப்பு திங்கக்கிழமை அலங்காரமுடையாருக்கு குடியழைத்து முத நாள் குடியழைத்து ஆசார குடியழைத்து செவ்வாய்க்கிழமையில மத்தியான மதிய கூட மங்கையான முப்பிடார் அவர் பேப்பட தேவதை சோழர் ராட்சிய மண்டல பெருமையோட நடத்துவார். இரவு பொழுதில சாமாதி சாமம் போல இவளுக்கு சைவ படப்பா இருந்தாலும் அவ கூட யாரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கா? கருப்பசாமி மாம்சம் சாப்பிடுதவரு, காத்தவராயன், கண்ணல் வைரவே, சட்டநாதன், சடாமணி, மாயாண்டி, சுடல, இவங்களுக்கு எல்லாம் ஊட்டு உணவு கொடுக்கணும்ல. உண்டுல இருளப்பன் வராம இருப்பாரோ? அந்த இருளப்ப சாமி 21 தேவதைகள் தன்னுடைய அழகு மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு முப்படாதி அம்மா கேட்டபடி சோழராஜனுடைய சபையிலே கோட்டைக்கு வடபுறத்திலே அவளுக்கு சாமாதே சாம தாலிய பங்கு போட தாலிய பங்கு போட 8 சக்கராத்தி பிறந்திருக்கா. போட போட 8 சக்கராத்தி அண்ணன பயிர முளைக்கையில களைய வந்து முளைச்சால முத மனைவி அழகாக இருந்து அந்த கணவர் 2வது ஒரு மனைவியை திருமணம் செய்து வந்தாருன்னு சொன்னா அந்த அம்மா முதல்ல சக்கலாத்தின்னு சொல்ல மாட்டா. அவட்ட 2 பேரும் விசாரிக்காரேன்பா. ஏட்டி ஏ கற்பொல்லி ஏட்டி உன் புருஷன் என்ன 2ஆம் தரமா ஒருத்திய சேர்த்துக்கிட்டோம்? ஆமா முடியுமா? அப்பந்தான் சொல்லுவா ஆமா சக்கலாத்திய. ஆமா எப்ப சொல்லுவா? ஆமா சக்கலாத்திய. பக்கத்து வீட்டுக்காரி கேட்ட பிறகுதான் சக்கலாத்திங்கிற பேச்சு வரும். ஆமா அது வரைக்கும் சொல்ல மாட்டான். சரி அதே மாதிரி இவ 8 பேரும் ஒரு போல வளர்ந்தாளானா ஈசை என்னை மறந்து விடுவார் இந்த முப்படாதி அம்மாளை மனம் முடிப்பார். கடவுள் என்ன மறந்து போவார்
உச்சினி மாகாளிய மனம் முடிப்பார் சங்கரரும் மறந்துடுவார் மாறிய மனம் முடிப்பார் என்று சொல்லி வாரையா கண்ணீர வடிப்பாளா கணவனிடம் சொல்லுவாளா இப்ப என்ன செய்யணுமுங்க? ஏ பார்வதி, இப்ப என்ன செய்யணுமுங்க? என்ன செய்யணுமுங்க சொல்லு. இவள வளர விடக்கூடாது. ஆமா, வளர வளர இவ எனக்கு இடைஞ்சலா வளர்ந்துகிட்டு இருப்பா. ஆமா, சக்கலாத்தி ஆயிடுவா. அதனால பிறவியிலேயே அவளை கொன்று ஆமா அவளை வளர விடாத கண்ணா அப்படின்னு சொன்னா. சரி, அப்பதான் சொன்னாரு கண்ணபெருமாள், என்ன அம்மா அம்மா நீதான் கூட பிறந்தவா, 8 பேரும் கூட பிறவாத தங்கை. ஆமா, கூட பிறந்தான் தங்கையா. தங்கையா குழந்தைகளை கொன்றா அது ஒரு பெரிய கொடிய பாவம். பார்வதி, பார்வதி அண்ணா அண்ணா உங்க கையாலே இவளை கொல்ல வேண்டாம். ஆமா, இவளை ஏன் கையாலையும் கொல்ல வேண்டாம். வேண்டாம், எங்கேயாவது காட்டுக்குள்ள கொண்டு போட்டுட்டு வந்தீன்னு சொன்னா சிங்கம் கடுவாய் புலிகள் எல்லாம் அடித்து தின்றுவிடும். ஆமா, அப்ப நமக்கு ஒரு பாவமும் கிடையாதுன்னார். கிடையாது, காட்டுக்குள்ளே கொண்டு போட்டாலும் நம்ம கையால தானே பார்வதி போட சொல்லுதா. ஆமா, அப்படின்னு கண்ணபெருமாள் அவளிடத்திலே சம்மதித்து கொண்டு மறுபடி அட்டகாளிகள் 8 பேர்களையும் ஒன்றாக தூக்கி கோபாலகிருஷ்ணன் எங்கே கொண்டு வருகிறாரானா, அட்டே காளி 8 பேர அச்சுதேனோ அழைத்து கைலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலைகாடம் வாசராசா பட்டேண பட்டேணமா புகழ் பெரிய நாடும் விட்டா நாடும் விட்டா அட்டகாளி 8 பேர அதிபதியா முப்பிடாதி தங்கச்சிய தூக்கி கொண்டு சதுரகிரி மலை அதில சந்தன காட்டுக்குள்ள இருக்கு. அக்காதங்க 8 பேரை அக்காதங்க 8 பேரை எடுத்து வரார் மாமுனியும். தவத்தை பார்த்தவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். இவர் 8 பேரை இறக்கி வச்சுட்டு அவர் தவம் முடியட்டுமேனு மகனமா இருந்தாரு கண்ணபெருமாள். தவத்தை முடிச்சாரு, கண்ணை முடித்து பார்த்தார். சரி, காளிகளையும் 8 பேரையும் வேளக்குடையில பார்த்தாரு. முன்னால நிக்கிற கண்ணபெருமாளையும் பார்த்தார். சரி, கண்ணா அடியேனுடைய ஆசிரமத்திற்கு நீங்கள் வந்தது போதாதென்று 8 பேரு யாரு சாமி அப்படின்னு கேட்டார். காலம் பதில் சொல்லும், அவ கற்றதெல்லாம் வித்தையாகும். பின்னால் ஒரு காலத்துல இந்த அம்மாளுடைய பிறவி ரகசியத்தை நீ அறிந்து விடலாம் அப்பா. அதனால் எங்களுடைய கட்டளைப்படி வளர்க்க வேண்டும் என்று என் பெருமாள் என்ன சொல்லி பிறப்படுகிறாரானா, அங்க தேவர் மூவர் அறியாமல் அறியாமல் தேவர் மூவர் அறியாமல் சிவனுக்கும் தெரியாமல் அமர் தேவர் அறியாமல் அட்டகாளிக்கும் தெரியாமல் தெய்வ திரு ரகசியமா ரகசியம் ரகசியம் தேவி மர வளர்க்க வேணும், தேவி மாறை வளர்க்க வேணும். ரகசியமா
ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அதனாலே இந்த அம்மாமாரை நீதான் வளர்க்கணும்னு கட்டளையிட்டு கண்ணன் சென்றார். கண்ணபெருமாளுடைய கட்டளைப்படி காளிமார்கள் 8 பேர்களையும் என் பெருமாள் கோபாலன் சொன்ன ஒரு சரித்திரத்துக்கு இணங்கி ஆளில்லா காட்டுக்குள்ள அறந்தவன காவடத்தில் யாருமில்லா சோலையில எங்க அம்மாமார் 8 பேரையும் சந்தன மகாமுனிவர் தாயலை மாறி எப்படி வளர்க்கிறாரானா அவளுக்கு ஒரு வயதா 2 வயதா அட்டைகாளி 8 பேரும் ஊந்து விளையாடுவாளா. 2வது வயதாகில கையிழந்து விளையாடுவாளா. 3வது வயதாகில தாய்மார்கள் 8 பேரும் முசியாம வளருவாளா. முசியாம அவளுக்கு 4 நல்ல வயதாச்சு. சத்தியான முப்பிடாதே அவ தங்கைமார்கள் 7 பேரும் 3 விட்டா வளருதால 5 வயதாச்சு. அரியோளரும் குழந்தையானா 6 வயதிலே ஆனந்தமா வளருவாளா. அவாரி வளரும் 6 வயதாச்சே அம்மாமார் அறிவளரும் குழந்தையாக இருக்கிறார்கள். ஐயா இவ தெய்வலோக சக்திமார்கள் 6 வயதுனா இவ எப்பேற்பட்ட அழகாக இருப்பா. ஒருத்திக்கு ஒருத்தி கலந்து பேசுதா. ஏட்டி ஆள் இல்லாத சோலை அடர்ந்தவனக்காகணும். நம்ம அட்டகாளி 8 பேரும் ஒரு போல வளர்ந்திருக்கமே என்னம்மா காரணம்? சரி நம்ம அப்பா யாரு? நம்மளை பெத்த அம்மா யாரு? நம்ம தாய் தகப்ப யாரு? தான் விவரம் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவர் எப்ப பார்த்தாலும் தாடியும் தலைமுடியும் சன்னியாசி கோலத்துல தவத்தை பார்த்தா ஆமா அவர் தவறிசு இல்லையா? ஓம் சிவாய ஓம் சிவாய நமக. குளிச்சுட்டு பூஜை ரூமுக்குள்ள போனாருன்னா நம்ம வீட்டுல எல்லாம் வர 1.5 மணி நேரம் ஆகும். மந்திரம் நிறைய இருக்குல்ல. அப்படி பாரு விளக்கு பொருத்தி அந்த படத்துக்கெல்லாம் பூவை போட்டு பத்தி ஒருத்தி தீப தீபம் கொளுத்தி சிவமந்திரத்தை சொல்லி பூசையை முடிச்சிட்டு வெளியில வர கிட்டத்தட்ட சிலவங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம வீட்டுல கரெக்டா 1 மணி நேரம் ஆகும். அதனால 5 மணிக்கு வெளிலுக்கு போனோம்னா 4 மணிக்கே ரெடி ஆகணும். அப்படியா? ஆமா. அதனால பாருங்க என்ன அப்படி தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பது போல அவர் சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு தவ மகிமையில. ஆமா. ஓம் சிவாய நமக என்று மந்திரத்தை உச்சாரம் செய்ய ஓம் சிவாய நமக என்று மந்திரத்தை உச்சரிக்க இவ 8 பேரும் கையை கொறுத்து கரெக்டா நிக்க. அவருக்கு எப்ப கண்ணை முழிப்பாரு. ஆமா. நம்ம விவரத்தை கேட்கணும் அப்படின்னு கையை கொறுத்து காளியர்கள் 8 பேர்களும் என்ன கேட்டால் தெரியுமா? என்ன சாமியா? சாமியே ஐயாவே மாமுனிய ஐயாவே மாமுனி அதிசயத்தை கேடுவாய். அக்கா தங்க 8 பேர் எங்க நாங்க பிறந்தாய் இங்கே வாழ்ந்ததென்ன? அம்மா யாரு அப்பா யாரு அத சொல்லும் ஐயா. தாய் யாரு தகப்ப யாரு? தாய் யாரு தான் வரும் சொல்ல வேணும். தாய் யாரு தகப்ப யாரு? எங்க ஊரு வேற சொல்லலன்னா உங்க சும்மா விட மாட்டோம். நாடு வேற சொல்லலன்னா நாங்க சும்மா விட மாட்டோம். அட்டகாளி 8 பேரும் மாமுனிவர் இடமதியில மங்கையவ கேட்ட போது சந்தேன மாமுனியும்
கேளு அம்மா காளி மாற எங்க பிறந்தியோடோ எங்க நீங்க வளர்ந்தியோடோ தாய் யாரோ தகப்ப யாரோ தாய் யாரோ தான் விவரம் தெரியாத அம்மா யாரியா நீர் எந்த காட்டுக்காரரியா ஒரு போல எங்களை வளர்த்திருக்கிற பொட்ட பிள்ளைகளை அம்மா யாரு அப்பா யாரு நீர் யாருன்னு கேட்டா எதுவுமே தெரியாதுங்கிற ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கிற நீர்லாம் மனுஷனாவே அப்படின்னு நான் ஒப்படாதி அம்மா. சரி அம்மா என் பெருமாள் கோவாலயம் கொண்டு வந்து உங்களை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வளப்பத்தை என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லல. என்னத்த சொல்லல? வளப்பத்தை சொல்லல. அப்ப நாங்க யாரவே நினைத்தா எங்க பிறவி ரகசியத்தை தெரியலாம் சொல்லுங்க பாப்போம். உங்களை யாரு படைத்து உள்ளார்களோ அவரையே நீங்க நினைச்சா போதும். சும்மா நினைச்சிட்டா போதும் ஐயா. என்ன விடணும்? அக்கினியை வளர்க்க வேண்டும், ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும், யாக சோலை வளர்க்க வேண்டும், இருந்து இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னு சந்தன மகாமணிவர் சொன்னவுடனே தாய்மார்கள் 8 பேர்களும் ஒன்றாக கூடி என் 3 விட்டு அம்மா என் தலத்தால் தேவி சிறு முப்படாதி அம்மா அவ அக்கா தங்க 8 பேரும் ஒன்றாக கூடி எப்படி யாகத்தை வளர்க்கிறாளானா அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் அக்கினிய வளப்பாளா அக்கினிய வளப்பாளா ஆண்டவனே எதுப்பாளா தணலமவா வளப்பாளா வளப்பாளா தணலமாவா வளப்பாளா வளப்பாளா சங்கரர எதுபாலா எதுபாலா வளபாலா 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 நேசத்தான் சொன்னார் அக்கினிய வழங்கன்னு. 50 அடி அகலம் கிட்டத்தட்ட 60 அடி நீளம் ஆழ குளியமைத்து யாக குச்சிகளை பிறக்கி வந்து யாக வளர்க்கணும்னா என்ன குச்சி வேணும்? ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, வன்னி குச்சி, சந்தன குச்சி, எரிக்கிழங்குச்சி 7 வகையை பிறக்கிட்டு வந்தாத்தான் யாகத்தை வளர்க்க முடியும். அப்படி 7 வகை வரைக்கு வந்து அமைக்கப்பட்ட யாகத்திலே பரத்தி முக்கட்டு எண்ணெய் வாங்கி பிரணவத்தை சொல்லுதா. பிரணவத்தை சொல்லுதா 5 எழுத்து மந்திரம் அரணாமத்தை உச்சரித்து ஆண்டவன் பகவானை மனதுக்குள்ளே நினைத்து அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதகா அவத்தின் பாந்தவாய நானாதரட்சகா ஈசா சிவபிரகாசா இறையவாள் எங்களுக்கு அருள் புரிய வேணும் என்று ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய நமக நாதந்தாள் வாழ்க வாழ்க ஓம் நாதம் தாழ் வாழ்க இறைவா வாழ்க வாழ்க எமோ பருவதை என் நெஞ்சில் இறைவா வாழ்க 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 தென்னாட்டுடைய சிவனே நீர் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று இறைவா போற்றி போற்றி என்று சிவசிவா என்று சொல்லி சிவநாமத்தை உச்சரித்தோ அக்கினிய வளர்க்க அக்கினி வானத்துக்கும் பூமிக்குமா போகுது. இப்போ பாரு ரேசா அடுப்புல காப்பி போட்டிருக்காங்க அங்கேயும் அங்கேயும் ஒதுங்குதை பத்தியா வெக்கைக்கு. அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த வெக்க கிட்ட யாரையா இருக்க முடியும்? இருக்க முடியுமா? முடியாது முடியாது. 8 பேரும் பிரணவத்தை சொல்லி 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 ஓமத்தை வளர்க்க இவ வளர்த்தா அக்கினி சோலையானதா ஆதி கைலாசத்துல போக
புகைனாலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப பகை. ஆமா, ஏன் பகை வரும் சொல்லு பாப்போம். ஆமா, புகை எரிய எரிய மூண்டு வர வர கண்ணு தக தகன்னு எரியும். பிடிக்காத எரிச்சல். அதனாலே பாருங்க, அக்கினி எரிய எரிய ஆதி கைலாசத்துல புகை மண்டலம் பகவானுக்கு இருக்க முடியல. ஏ பார்வதி, உன் தங்கச்சிய உங்க அண்ணன் கண்ணன் கிட்ட வளர்க்க சொன்னியாத்தான் நீ கொல்ல சொன்னியான்னா கேட்டா. நான் கொல்லத்தான் சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுதான் அப்படின்னு கேட்டா. உங்க அண்ணன் கண்ணை அவளை கொல்லல, 8 பேரையும் கொண்டு கொடுத்து அவளை வளர்வதற்கு போய் அக்கினிய போய் அமர்த்திட்டு வாமா அப்படின்னாரு. நான் போனா கேப்பாளாவா? கேப்பா, நீ போமாண்டாரு. உடனே பார்வதா தேவி மாணிக்க கைலாச வாசலை கடந்து சதுரகிரி மலையான சந்தன சோலைக்கு வருகிறார். வந்து ஒவ்வொருத்தி பேரையும் சொல்லி சொல்லி கூப்பிடுதா. ஏன் அம்மா, ஏ முப்படாதி, ஏ சந்தன மாறி, ஏ உச்சினி மாகாளி, சின்னவள, ஏ துர்க்க பார்வதி. உடனே பார்த்தா பார்வதி எவ்வளவு அக்கினி அமர்த்த மாதிரி இல்ல. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கா தெரியுமா? ஏமா, நம்ம எங்க பிறந்தோம் எங்க வளர்ந்தோம்னு தெரியாம அக்கினியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவ வந்து நம்ம அக்கினியை அமர்த்த சொல்லுதால இவ எவா அப்படின்னு ஆங்காரம் கோபத்தில் இருக்காளோ 8 பேரும். அதனாலே அக்கினியை அமர்த்தவில்லை என்ற பார்வதியால் ஆங்கார கோபம் கொண்டு தடலை எப்படி அமர்த்துகிறாள். ஆனா எரிகின்ற அந்த அக்கினில எரிகின்ற அக்கினில இறங்கிட்டாள் அம்மா பார்வதியா. கொழுந்து விட்டு அக்கினி எரியும் போது குதித்துட்டாளே அந்த பார்வதியா. அக்கினி எரியும் போது அம்மா பார்வதியா குதித்த போது பார்த்துட்டாளதாய் முப்பேடாதி. ஏடி ஏடி அம்மா தங்கை மாற, ஏ சந்தன மாறி உச்சினி மாகாளி துர்க்கை பார்வதி, நம்ம அக்காளான பார்வதியா அனலிலே இறங்கி விட்டால் தங்கை மாறேளே. இனி நாமளும் இறங்க வேணும் ஒன்றோ. ஏ கைய காளியர்கள் பொறுப்பாள அக்கினில அவ இறங்குவாள. கொழுந்து விட்டு எறியும் போது குதித்துட்டாளை வா 8 பேரும் எரியும் போது அவை 8 பேரும் இறங்கும் போது மிக சோலையது அமருதையா. பார்வதி இறங்கினதும் போதாதுன்னு 8 பேர் இறங்கினால முழு 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 முழுன்னு போய் இறங்கினா. அதே மாதிரி 8 பேர் எரிகின்ற அக்கினிக்குள்ள போய் இறங்கினா. 8 பேர் அக்கினியிலே இறங்கிய பொழுது சாமி தடலதுதான் வந்துடுமா. சங்கரரும் கண்டார அக்கினி அமர்ந்த போதும் ஆண்டவனும் கண்டார. போச்ச மோசம் போச்ச. நம்ம போய் பார்வதியா அமர்த்திட்டு தானே வர சொன்னோம். இவ போய் இறங்கினால தானே அவ 8 பேரும் போய் இறங்கிட்டா. அவ இறங்கினாலதான் மற்ற 8 பேரும் ஒன்றாக போய் இறங்கினார்கள் என்று அடங்காத மகிஷாசுரனை அடக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் எரிந்த அட்டகாரி 8 பேர பிறவி செய்ய வேணும் என்றோ ஈசனான
பகவானும் கங்கை நீரோ தண்ணீர் கொண்டோ கங்கை நீரோ தண்ணீர் கொண்டு கையில வாரி புஷ்பத்தோட போட் 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 சதுரகிரி மலையதில சந்தன காட்டுக்குள்ள எரிந்த அந்த அக்கினியில தீர்த்தத்தால தெளிப்பாரா பெரும்பால தட்டுவாரா தட்டுகிற வேளையில தூங்கி மவ முழித்தது போ சுந்தரமா ஓடிவாரா கருத்த திருமேனியோட பிறவில எப்படி இருந்தா தெரியுமா பிறவில நம்ம தம்பி குடத்துக்காரன மாதிரி கொஞ்சம் வெள்ளையா இருந்தா எரிஞ்சு பிறந்து வர எண்ணெய் மாதிரி வராள கருத்த துரு மேனியோட கடவுள் முன்னால ஓடி வாரா முட்டை போல அவளுக்கு மொழியழகா மொழியழகா நீண்ட பல்லழகா ஆமா மொழியழகா பல்லவனுக்கு விரிசடையா உப்புடாதி அம்மா சந்தன மாறி சினி மகாளி துர்க்கை பார்வதி காளியர்கள் 8 பேரும் 8 பேரும் அங்கார ஒங்காரமா ஓடி வாரா 8 பேரும் கருத்த திருமேனியோட அப்பு சடையோட ஆங்கார கோவத்தோட கரு 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 கருன்னு அப்பு சடையழகி ஆங்கார கோபக்காரியாக ஓடி வந்தா ஆண்டவா பகவானே ஆண்டவா பகவானே எங்க 8 பேரு எரித்த விவரம் என்ன இப்ப பிறவி செய்த விவரம் என்ன எரித்த விவரம் என்ன பிறவி செய்த விவரம் என்ன சாமி எங்க பேரு என்ன ஊரு என்ன அத்தானே பகவானே பிறந்ததொரு தான் பெருமையோட சொல்லணுமே ஒரு வேற சொல்லலன்னா ஒரு வேற சொல்லலன்னா சும்மா விட மாட்டோம் சும்மா பாம்புக்கு மக்களா பிறந்திய நீங்க 8 பேரும் இஞ்சி வைக்க மஞ்ச முளைச்சிச்சு மஞ்ச வைக்க இஞ்சி முளைத்தது மாதிரி பிறந்திய அவர்களால வளர்க்க முடியாது என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கொண்டு வந்து சதுரகிரி மலை சந்தனக்காவல உங்களை வளர்வதற்கு அருள் கொடுத்தாரு. நீங்க 2 பேரும் வளர்ந்ததெல்லாம் போதாதுன்னு சொல்லி அக்கினிய வளர்த்திய. அதுல பார்வதி அமர்த்த வந்தா அவ சொல்லு நீங்க கேட்காத காரணத்தினால பார்வதி இறங்கி நீங்க 8 பேரும் ஒன்னா சேர்ந்து இறங்கி வடக்குத்தி வடக்குவாச செல்வி நீ வட பத்திரகாளியம்மா முத்தாரம்மா என்று பேர் கொடுத்தார். 8 பேருக்கும் ஆண்டவன் பேர் கொடுத்துட்டு பார்வதி அவளோட சேர்த்து 9 பேரை வந்திருக்கா பத்தியா. அதனால சொல்லுதாரு உனக்கு 9 கம்பளம் ஓடிவா சக்கம்மா என்றே பேர் கொடுத்தார். என்ன பேரு நமக்கிரக நாயகியா 9 நமக்கிரக நாயகி என்ற ஒரு திருப்பெயரோட கம்பளத்தாருடைய திருநாமம் அடைவதற்காக வேண்டி அவளுக்கு சக்கம்மாள் என்ற ஒரு நாமத்தை கொடுத்தார். அத்தான் எங்களுக்கு பேரை கொடுத்தது சரிதான், பிறவி செய்ததெல்லாம் சரிதான். எதற்காகத்தான் பிறவி செய்தீர்கள் சொல்லுங்க. அம்மா அடங்காத மகிஷாசுரன் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனை அடக்குவதற்காக வேண்டி உங்க 8 பேரை நான் பிறவி செய்தேன். அடங்காதவனா பொல்லாதவனா மகிஷாசுரனா அவன் எங்கே உள்ளான்? அவன் பிறவி ரகசியத்தை கொஞ்சம் என்கிட்ட சொல்ல.
அப்படின்னார். சரி. அதை கேட்ட ஆண்டவன் பகவான் அம்மா காளிமாரிடத்திலே மகடனுடைய பிறவி ரகசிய காரியங்களை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அவன் ஆதியில வரமோனிவன் ஆதியில வரமோனிவன் பதியில மகடாசூரே பச்சரி சிவனமாதில மகடம் கொட்டை போட்டு இருக்கான். ஆனால் அழிவும் இல்ல அம்பு போட்டா மாள மாட்டான். பின்னாலே அழிவு என்று பின்னாலே அழிவு என்று அவனுக்கு பிரம்மதேவே வரம் கொடுத்தான். தக்கத்தை அம்மாவனுக்கு மனிதருடைய உடல் மாட்டினுடைய முகம். எரும மாட்டு சிரசோட ஏகி இருக்கிறான் மகிஷாசூரன். அவனை சாதாரணமா கொல்ல முடியாதும்மா. ஏன் அம்மா காளி 8 பேர்களும் ஓட்டை ஓட இறைவனிடத்துல எப்படி வரம் கேட்கிறாள் தெரியுமா? எப்படி வரம் கேட்கிறா? ஆண்டவனே பகவானே பகவான் ஆண்டவனே பகவானே கோட்டை போட்டு கூட்டியிருக்க கொடுக்கணுமா ஒரு வரம் தான். ஆளக்கொட்டை நாங்க போட்டு ஐயா நாங்கள் அங்க அரசாட்சி செய்யணுமா? ஐயா நாங்கள் போட்டு எங்க கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி காளிகொட்டை என்று சொல்லி முப்புறத்தை காக்க போறோம் என்று சொல்லி 8 பேரும் இறைவனிடம் கேட்ட போது அவளுக்கு ஆக்கு வரும் அழிக்கும் வரும் கொல்லு வரும் மெல்லும் சகல கோடி வரங்களெல்லாம் சங்கரரும் கொடுப்பாரா வரம் கொல்லு வரும் மெல்லு வரும் சகல கோடி வரத்தையும் கொடுத்தாரு. அப்ப அமத்தால கைய முப்படாதி அம்மா ஏட்டியா ஏ உச்சுமாவளி ஏ துர்க்க பார்வதி ஏ சந்தனமாரி ஏடி யாரும் பெயராதங்க. கோட்டை போட வரம் கொடுத்தாரு சரிதான். நம்மளுக்கு வாழ்வு காலம் இவ்வளவு வரைக்கும் வயசு கொடுத்திருக்காரு. அத கேட்கணும் இல்லையா? அப்படின்னு கைய அமத்துனா உடனே முப்படாதி அம்மா அத்தான் பகவான் கிட்ட கேட்டாயத்தான் எங்களுக்கு வயது வாழ்வு எத்தனை வரைக்கும் எழுதிருக்கிய? 100 வயது 110 வரைக்கும் இருக்காங்க. சாதாரண ஒரு மானிட மக்கள் நாங்க தெய்வலோக சக்திமார்களுக்கு எங்களுக்கு அற்ப ஆயுளை தரலாமா? மாத்தி கொடுங்க இறைவா அப்படின்னு கேட்டா. அப்ப சொன்னாரு ஆண்டவன் எம்மா ஈசி எழுதியதை யாராலையும் எடுத்து எழுத முடியாது. பிரம்மதேவன் எழுதியதை ஒருவரால கூட பிரிச்சுக்கிட்டு எழுத முடியாது. கொடுத்ததுதான் வாங்கினதுதான் எடுத்ததுதான் போனதுதான் வந்ததுதான். அதனால அம்மாமார்களுக்கு அற்ப ஆயுளை கொடுத்த உடனே மார்க்கண்டனை நினைச்சு பார்க்க மார்க்கண்டனை 16 வயதை கேட்டிருக்கான். அவன் 16 வயது தானே வாழ்வு கொடுத்தாரு. சிவலிங்க 2 வச்சு பூசை செய்ததுனால தானே
என்றும் 16 இளமையிலையும் 16ன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. 16 வயது மார்க்கண்டனா இருக்கானே வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா அப்படின்னு அவ மனசுல நினைத்து பகவானிடத்திலே எப்படி வரத்தை கேட்கிறாளானா எப்படி கேக்குறா ஆண்டவனே பகவானே பகவானே ஈஸ்வரனே இறையோனே இறையோனே வைத்து உம்மை வணங்குவதற்கு வணங்குவதற்கு வள்ளலோட லிங்கம் வேணும் லிங்கம் வேணும் ஆதிலிங்கம் சுவாதிலிங்கம் சுவாதிலிங்கம் அம்மா சுவாதிலிங்கம் ஆத்மாலிங்கம் 3 வேணும் 3 வேணும் ஆத்மாலிங்கம் 3 வேணும் சோதிலிங்கோ எனக்கு வேணும் ஆத்மலிங்கோ எங்களுக்கு தந்தலிங்கம் காணாதையா 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 தகுந்த லிங்கம் வேணும் சாமி வேணும் சாமி சிவலிங்கம் 100 வேணும் 100 வேணும் 103 லிங்கம் தந்தா லிங்கம் தந்தா இங்க லிங்கம் தந்தா கண்ணவனோ நாங்க போவோம் நாங்க கண்ணவனோ நாங்க போவோம் அத்தானே லிங்கம் தந்தா ஆண்டவனார் பகவானும் பகவான் அம்மாகாளி 8 பேருக்கும் 103 லிங்கங்களே நம்ம கொடுப்பாரா ஆக்குவாரம் அழிக்கும் வாரம் 1008 வாரம் கொல்லும் வரம் மெல்லும் வாரம் ஐயா மெல்ல வரம் கோடி நல்ல வரம் கொடுத்தார் வரம் கொடு வரம் மெல்ல வரம் கோடி வரங்களெல்லாம் அண்ணாங்கம்மா ஏ முப்படாது தங்கச்சிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு நீ பூலோகத்துக்கு போதாயி உடனே சந்தன மாரியம்மா துர்க்கை பார்வதி உச்சினி மகாளி ஒன்றாக கூடி 103 லிங்கத்தை வாங்கி காண்டாவனத்துக்கு வர கைலாச வாசல விட்டு ஏ வந்தவா லிங்க வாங்கிட்டு வந்திருக்காள அது அங்கன்னு இங்கன்னு மண்ணுக்குள்ள போட முடியுமா ஐயா சிலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே கோயில கட்ட ஆரம்பிச்சிடணும் கோயில கட்டுனா தானே அம்மா கருவறைக்குள்ள கொண்டு முப்படாதிய வைக்க முடியும் இல்ல இப்படி வெளியில வெட்டு வரிச்ச இடத்துல வச்சாலும் அதுக்கே ஒரு பந்தல் மாதிரியாச்சும் போடணும் அப்பதான் உள்ள வைக்க முடியும் இவ 103 லிங்கங்களையும் வாங்கிட்டு வந்து முதல்ல குளிக்க குளை வெட்டுதான் குளிக்க குளை வெட்டி கும்பிட கோவில் கட்டி பூ பறிக்க நந்தவன தோட்டம் உண்டு செய்தார் மண்டபங்கள் மடப்பொலிகள் இந்த மண்டபம் மடப்பொலி எதுக்கு போடுதா சாமிக்கு சக்கரை பொங்கல் போட அமுது போட்டு ஆண்டவனுடைய தரிசனத்தை செய்வதற்காக வேண்டி மண்டப மடப்பொலி அமைத்து அட்டகாளி 8 பேரும் எப்படி கோட்டை போடுகிறாளானா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா கோட்டை போட்டா மழை பொழிந்தா கரையும் ஒன்றோ மழை பொழிந்தா கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று கரையும் என்று கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா கோட்டை
கல்லால கோட்டை போட்டா கல்லால கோட்டை போட்டா கல்லால கோட்டை போட்டா கோட்டை போட்டா கரிகுருகி போகும் என்றோ கரிகுருகி போகும் என்று கரிகுருகி போகும் என்று போகும் என்று அஜத் அஜத் ரை 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 கரிகுருகி போகும் என்று போகும் என்று தங்கத்தல கோட்டை போட்டா போட்டோ தணலு போட்டா இழகுமன்றோ அம்மா காலி 8 பேரும் பாண்டாவன முப்புறத்தில் கோட்டையதர கோட்டை கோட்டையதர கோட்டை கையாளு சுத்து கோட்டை போட்டா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டு கட்டி நாட்டைய வாழ போறா நாட்டைய வாழ போறா எங்க தேவி சிறு முப்பிடாதி போறா போறா எங்க நாயகியா முப்பிடாதி ஓட்டுறக்கா பாரு கோட்டை எதர கோட்டை 7 சுத்து கோட்டை 7 சுத்து கோட்டை சுத்தி மதல் வளைந்து சூளை சுத்தி கோட்டை போட்டு கோட்டை போட்ட கோட்டைக்கு எங்க திரும்பினாலும் வாசல் எங்கு திரும்பினாலும் வாசல் 4 குடார வாசல் கோபுரங்கள் அமைத்து அம்மாளுக்கு வேண்டிய உபகாரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.